ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான புரதச்சத்து இரும்புச்சத்து நிறைந்த ஒரு தோசை தாங்க பார்க்க போகிறோம். இந்த தோசை பண்ணுறதுக்கு இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிட்டாச்சு. இதில் ஒரு கப்புக்கு பாசிப்பயிறு எடுத்துருக்கீங்க. இப்போ இதை பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ இதே கிளாஸ்லேயும் ஒரு அரை கிளாஸ்க்கு வெள்ளை உளுந்து எடுத்துருக்கேங்க. நான் இன்றைக்கி வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கிறேன். நீங்கள் கருப்பு உளுந்து சேர்த்து செய்கிறதுனால செஞ்சுக்கலாங்க. இப்போ இதையுமே பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நான் 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பாசிப்பயிரையும் உளுந்தையும் ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாங்க. இப்போ மூடி வச்சிடலாம். 2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சுது, நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், பாசிப்பயிரும் உளுந்தம்பருப்பும் சூப்பராக நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது கூடவே நம்ம இன்றைக்கி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. நீங்கள் ஒரு துண்டு இஞ்சி பச்சை மிளகாய் சேர்க்குறதுனால சேர்த்து அரைச்சிங்க. நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கலை. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா வலுவலுன்ட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், மாவு பார்த்தாலே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நல்லா வலுவலுன்னு அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இந்த மாத்திரை பவுல் நம்ம புளிக்க வைக்கிறது இதிலேயே தான் புளிக்க வைக்க போகிறோம். அதனால் அதுக்கு தக்கன பாத்திரமாக எடுத்து நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம மாற்றிக்கிட்டாச்சு. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் அரைக்கும் போது கூட உப்பு சேர்த்துக்கலாம், இல்லை இந்த நேரத்தில் கூட சேர்த்துக்கலாங்க. நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ மறுபடியும் இதை மூடி வச்சு ஒரு 8 மணி நேரத்துக்கு நல்லா புளிக்க விட்டுறலாம். நான் நைட் ஆட்டினேங்க. இப்போ காலையில் நம்ம பார்க்குறோம், நல்லா புளிச்சு வந்துருச்சு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்படி கரண்டி வச்சு அப்படி இழுக்கும் போதே அப்படியே பஞ்சு போல் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நான் அந்த பவுல் கடையில் ஒரு பிளேட் வச்சுருக்கேங்க. சப்போஸ் இந்த மாவு பொங்கி வந்தாலுமேவும் நம்மளுக்கு இந்த பிளேட்டில் சிந்திக்கிறோம். நம்ம அதுக்கப்புறமா பொங்கி வந்ததை நம்ம தொடச்சி எடுக்கிற வேலை இருக்காது. அப்படியே பிளேட்டில் விழுந்தாலும் அதை திருப்பி நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. அதுக்காண்டி தான் இந்த பிளேட் வச்சுருக்கிறேன். இப்போ மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. அதனால் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அந்த மாவை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், தண்ணி சேர்த்தா பிறகு மாவோட பதம் இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இப்போ நம்ம தக்காளி சட்னி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தோசை ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு 2 ஸ்பூனுக்கு மட்டும் எண்ணெய் விட்ருக்கேன். பாருங்கள், 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூனுக்கு கொள்ளுப்பருப்பு சேர்த்துருக்கேங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டு இதெல்லாம் நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா பொறுமையாக வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், உளுந்தம்பருப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம 3 பல்லாரி வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் 3 தக்காளி பழத்தையும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 பல் பூண்டு தோலோடு சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டேவும் வதக்கிக்கலாம். இந்த நேரத்தில் இந்த தக்காளி சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளியும் வெங்காயமும் ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த நேரத்தில் 4 வத்தல் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு வத்தல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற விட்டுறலாங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா வலுவலுன்ட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், கொஞ்சமாக மட்டும் நான் தண்ணி சேர்த்துருக்குறேன். இந்த அளவுக்கு எனக்கு கெட்டியாக இருந்தால் போதும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. இந்த மாதிரி தாளிப்பு கொடுக்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. வெயிட் லாஸ் இருக்கிறவங்க இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லதுங்க. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கிட்டாச்சு. வச்சுட்டு இப்போ ஒரு 2 கரண்டி நம்ம தோசை ஊற்றிக்கலாம். கரண்டி பார்த்திங்கன்னா சின்ன கரண்டி தான், அதனால் நான் 2 கரண்டி ஊற்றிருக்கேங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் மொந்தையாகவே ஊற்றிருக்கேங்க. நல்லா ஊற்றிட்டு அதுக்கப்புறமா லைட்டாக இது மேலே நல்லெண்ணெய் விட்டுருக்கேங்க. அதுக்கப்புறம் கேரட்டை நல்லா துருவிட்டு இப்போ மேலே சேர்த்துருக்குறேன். அதே போல் ஒரு பல்லாரி வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதையுமே மேலே நல்லா கட் பண்ணி வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த கேரட்டை நல்லா ஒரு தோசை கரண்டியை வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு திருப்பி போடும் போது கீழே ரொம்ப உதிராமல் நல்லா வருங்க. இப்போ நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த தோசை வெந்துருச்சு, இதை திருப்பி போட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த ஒரு தடவை எல்லா பக்கமும் எடுத்து விட்டுட்டு இப்படி திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள் தோசை. இப்போ இன்னொரு சைடுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த தோசையை எடுத்துக்கலாங்க. பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குங்க.
அடுத்து தோசைக்கல்லில் மறுபடியும் ஒரு தடவை எண்ணெய் தடவிட்டு சாதாரண தோசை ஊற்றிக்கலாங்க. இதில் நான் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. லைட்டாக மட்டும் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. பாருங்கள், நல்லா ஒரு பக்கம் செவந்து வந்தால் பிறகு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அடுத்த பக்கமும் நல்லா வெந்தா பிறகு இந்த தோசையை எடுத்துக்கலாங்க. இந்த தோசை சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமொருன்ட்டு இந்த தேங்காய் சட்னியோட தக்காளி சட்னியோட சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்மளுக்கு 2 வகை தோசை சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுங்க. நான் இன்றைக்கி மதியானம் சாப்பாட்டுக்கு இந்த தோசை தாங்க எடுத்துக்கிட்டேன். ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. ஹெல்த்தியான இந்த தோசையும் இந்த சட்னியும் மிஸ் பண்ணாமல் நீங்களும் ஒரு தடவையாவது செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.